டவுட்டே இல்லாம WWE இருக்கிறதுலயே ரொம்பவும் பாப்புலரான ஃபினிஷிங் மூவ்ஸ்ல RKOவும் ஒன்னு. 1980 1990களில் டைமண்ட் டல்லாஸ் பேஜ் டைமண்ட் கட்டர் அப்படிங்கிற ஒரு ஃபினிஷிங் மூவை யூஸ் பண்ணிட்டு இருந்தாரு. அதே ஃபினிஷரை கொஞ்சம் ஆல்டர் பண்ணி அதே டைம்ல ரொம்பவும் ஸ்பீடா ரொம்பவும் எஃபெக்டிவா ராண்டி ஓர்டன் யூஸ் பண்ணாரு. ராண்டி ஓர்டன் அந்த மூவுக்கு RKO அப்படிங்கிற பெயரையும் கொடுத்தாரு. ராண்டி ஓர்டன் கடந்த 20 வருஷமா WWE இந்த RKOவை யூஸ் பண்ணிட்டு இருக்காரு. நார்மலா பார்த்தோம்னா இந்த RKOவை போட்டார் அப்படின்னாலே மேட்ச் கம்ப்ளீட் ஆயிரும். எந்த ரெஸ்லரும் அவ்வளவு எளிதா இதை கிக் அவுட் பண்ண மாட்டாங்க. ஜான் சினா, ட்ரிபிள் எச், ரோமன் ரெயின்ஸ் மாதிரியான ரொம்பவும் டாப் லெவல்ல இருக்கக்கூடிய ரெஸ்லர்ஸ் மட்டும்தான் இந்த RKOவை கிக் அவுட் பண்ணவே செய்வாங்க. 2010க்கு அப்புறமாட்டு WWE ஃபேன்ஸ் இல்லாம மற்ற ஃபேன்ஸும் பாத்தீங்கன்னா இந்த RKOவை நிறைய மீம்ஸ்ல எல்லாம் யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. அதனால RKO உலக அளவுல பயங்கரமா பிரபலமாச்சு. இந்த RKOவுக்கு இருக்கிற ஸ்பெஷாலிட்டியே ராண்டி ஓர்டன் இந்த RKOவை எப்போ எங்க யாருக்கு எப்படி போடுவார் அப்படிங்கறத யாராலையுமே கணிக்க முடியாது. இன்னைக்கு நாம இந்த வீடியோல ராண்டி ஓர்டன் யாருமே எதிர்பார்க்காத நேரத்துல போட்ட வேற லெவல்ல இருந்த மரண மாசான 10 RKOவை பத்தி தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நண்பா, நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பக்கத்துல இருக்கிற அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. 2006ல நடந்த சம்மர்ஸ்லாம் பேப்பர் வியூ வேற லெவல்ல இருந்துச்சு. இந்த பேப்பர் வியூல ஜான் சினாவும் எஜ்ஜும் WWE சாம்பியன்ஷிப்காக ஃபேஸ் பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி DX பாத்தீங்கன்னா ஷேன் மெக்மேனையும் வின்ஸ் மெக்மேனையும் ஒரு மேட்ச்ல ரெஸ்ல் பண்ணியிருந்தாங்க. குறிப்பா அந்த பேப்பர் வியூல ராண்டி ஓர்டனும் ஹல்க் ஹோகனும் ரொம்பவே ஐகானிக்கான ஒரு மேட்சை கொடுத்திருந்தாங்க. WWEல ஹல்க் ஹோகனோட லாஸ்ட் மேட்சும் இதுதான். இந்த மேட்ச்ல ஹல்க் ஹோகன் ராண்டி ஓர்டனை தோக்கடிச்சிருந்தாரு. அந்த டைம்ல யங்ஸ்டரா இருந்த ராண்டி ஓர்டனை வளர்த்து விடுறதுக்கு பதிலா ஹல்க் ஹோகன் ராண்டி ஓர்டனை அவரோட கடைசி மேட்ச்ல தோக்கடிச்சது அந்த டைம்ல ஃபேன்ஸ் மத்தியில அதிகமா கிரிட்டிசைஸ் ஆச்சு. என்னதான் ஃபேன்ஸுக்கு இந்த மேட்ச் பிடிக்கலனாலும் இந்த மேட்சுக்கான பில்டப் நடந்த டைம்ல ராண்டி ஓர்டன் போட்ட ஒரு RKO இன்னைக்கு வரைக்கும் WWE வரலாற்றுல மறக்க முடியாத ஒரு RKOவா இருந்துட்டு இருக்கு. இந்த மேட்சுக்கான பில்டப் நடந்த ரா எபிசோட்ல ஹல்க் ஹோகன் அவரோட டாக்டரான ப்ரூக் ஹோகனை கூப்பிட்டுட்டு பேக் ஸ்டேஜ் வழியா வெளியே கிளம்பிட்டு இருப்பாரு. அந்த டைம்ல யாருமே எதிர்பார்க்காத நேரத்துல ராண்டி ஓர்டன் ஓடி ஹல்க் ஹோகனோட காருக்கு பின்பக்கத்துல படுற மாதிரி ஹல்க் ஹோகனுக்கு ரொம்பவும் எஃபெக்டிவா ஒரு வேற லெவல் RKOவை எக்ஸிக்யூட் பண்ணிருப்பாரு. மணி இன் தி பேங்க் மேட்ச் அப்படின்னு வந்தாலே ஸ்டேஜுக்குள்ள பாக்குற இடமெல்லாம் லேடரா இருக்கும். சோ அந்த டைம்ல RKO போடுறது அப்படிங்கிறது ரொம்பவே ரிஸ்கான ஒரு விஷயம் தான். ஆனா 2015 மணி இன் தி பேங்க்ல ராண்டி ஓர்டன் யாருமே எதிர்பார்க்காத நேரத்துல மணி இன் தி பேங்க் மேட்ச்ல ரொம்பவும் பெர்ஃபெக்டான ஒரு RKOவை எக்ஸிக்யூட் பண்ணிருப்பாரு. 2015ல நடந்த அந்த மணி இன் தி பேங்க் மேட்ச்ல நெவில் லேடரை கிளைம் பண்ணி மணி இன் தி பேங்கை அன்குக் பண்ண ட்ரை பண்ணுவாரு. அந்த டைம்ல யாருமே எதிர்பார்க்காத நேரத்துல ராண்டி ஓர்டன் பின்பக்கமா நெவில பிடிச்சு இழுத்து ஏர்ல வச்சு ரொம்பவே அக்ரெசிவான ஒரு RKOவை நெவிலுக்கு போட்டிருப்பாரு. இந்த மணி இன் தி பேங்க் மேட்ச்ல சீமஸ் தான் வின் பண்ணாரு. ஆனா ஃபேன்ஸ் எல்லாருமே இன்னைக்கு வரைக்கும் ஞாபகம் வச்சிருக்கிறது ராண்டி ஓர்டன் அந்த மேட்ச்ல போட்ட RKOவை தான். 2008ல ஜெஃப் ஹார்டிக்கும் ராண்டி ஓர்டனுக்கும் ரொம்பவே ஐகானிக்கான ஒரு ரைவல்ரியா WWE நடத்தினாங்க. இந்த டைம்ல ஜெஃப் ஹார்டி ஃபேன்ஸ் மத்தியில ரொம்பவே பாப்புலரா இருந்தாரு. அது மட்டும் இல்லாம ஜான் சினாவை விட அதிகமா ஜெஃப் ஹார்டியோட மெர்ச்சன்டைஸ் WWE ஃபேன்ஸால வாங்கப்பட்டு இருந்துச்சு. 2008 ராயல் ரம்பிள் பேப்பர் வியூல ஜெஃப் ஹார்டியும் ராண்டி ஓர்டனும் ஒரு 1-on-1 மேட்ச்ல ஃபேஸ் பண்ணாங்க. இந்த மேட்ச் ரொம்பவே அதிக நேரம் நடந்தது. சோ ரெண்டு ரெஸ்லருமே ரொம்ப டயர்ட் ஆகி இருப்பாங்க. இந்த மேட்சோட ஒரு ஸ்பாட்ல ஜெஃப் ஹார்டி அவரோட ட்ரேட்மார்க் மூவான ட்விஸ்ட் ஆஃப் ஃபேட்டை ராண்டி ஓர்டனுக்கு போடுறதுக்கு ட்ரை பண்ணுவாரு. அத பாத்தீங்கன்னா ஸ்பாட்லயே கவுண்டர் பண்ணி ராண்டி ஓர்டன் ரிவர்ஸ் பண்ணி ஜெஃப் ஹார்டிக்கு ரொம்பவே எஃபெக்டான ஒரு RKOவை போட்டு அந்த மேட்சை வின் பண்ணிருப்பாரு. இந்த மேட்ச் ஃபுல்லா பாத்தீங்கன்னா ராண்டி ஓர்டன் அவரோட எனர்ஜியா பக்காவா சேவ் பண்ணிட்டு கரெக்டா ஸ்பாட் கிடைக்கும் போது டைம் பார்த்து ஜெஃப் ஹார்டிக்கு ஒரு பக்காவான RKO போட்டு மேட்சை ஈஸியா முடிச்சிட்டு போயிருப்பாரு. ரெசல்மேனியா 21ல ராண்டி ஓர்டன் அண்டர்டேக்கரை ஃபேஸ் பண்ண போறாரு அப்படிங்கிறது முடிவான உடனே நிறைய ஃபேன்ஸ் பாத்தீங்கன்னா ராண்டி ஓர்டன் தான் அண்டர்டேக்கரோட ஸ்ட்ரீக்கை முடிவுக்கு கொண்டு வர போறாரு அப்படின்னு சொல்லி முழுமையா நம்பிட்டு இருந்தாங்க. அதுக்கு முக்கியமான காரணம் ராண்டி ஓர்டன் அந்த டைம்ல ரொம்பவும் யங் ஸ்டேஜ்லயே வேர்ல்டு சாம்பியன்ஷிப்பை வின் பண்ணியிருந்தாரு. அது மட்டும் இல்லாம ராண்டி ஓர்டன் WWE ஒரு ஃபியூச்சர் சூப்பர் ஸ்டார் ஆட்டு அந்த டைம்ல ரொம்பவே ஸ்ட்ராங்கா கன்சிடர் பண்ணப்பட்டாரு. என்னதான் இந்த மேட்ச்ல ராண்டி ஓர்டனால அண்டர்டேக்கரை தோக்கடிக்க முடியாம போனாலும் இந்த மேட்சோட ஒரு ஸ்பாட்ல ராண்டி ஓர்டன் போட்ட ஒரு RKO WWE ஹிஸ்டரி புக்ஸ்ல இன்னைக்கும் ஒரு தீராத இடத்தை பிடிச்சிருக்கு. இந்த மேட்சோட ஒரு ஸ்பாட்ல ராண்டி ஓர்டனுக்கு அண்டர்டேக்கர் சோக்ஸ்லாம் போட போவாரு. அந்த சோக்ஸ்லாம ராண்டி ஓர்டன் ஏர்ல வச்சு கவுண்டர் பண்ணி யாருமே எதிர்பார்க்காத நேரத்துல ஈவன் அண்டர்டேக்கரை எதிர்பார்க்காத நேரத்துல ரொம்பவும் அக்ரெசிவான ஒரு RKOவை போட்டிருப்பாரு. 2014 அக்டோபர் மாசத்தோட ஒரு ரா எபிசோட்ல ராண்டி ஓர்டனும் டால்ஃப்
சிக்லரும் மோதினாங்க. 2014 நடந்ததிலே ஒன் ஆஃப் த பெஸ்ட் மேட்சா இந்த மேட்ச் பார்க்கப்படுது. இந்த மேட்ச்ல டால்ஃப் சிக்லர் உண்மையிலே மெயின் ஈவென்ட் பிளேயர் அப்படிங்கிற லெவல்ல வேற லெவல் பெர்ஃபார்மன்ஸை கொடுத்திருப்பாரு. ராண்டி ஆர்டன் பாத்தீங்கன்னா ரொம்பவே சேஃபான ரொம்பவே ப்ரொஃபஷனலான ஒரு ரெஸ்லர் ஆட்டி இந்த மேட்ச்ல இருந்திருப்பாரு. இந்த மேட்சோட ஒரு ஸ்பாட்ல டால்ஃப் சிக்லர் அவரோட பினிஷரான ஃபேமஸரா ராண்டி ஆர்டனுக்கு போடுறதுக்கு ட்ரை பண்ணுவாரு. அந்த டைம்ல ராண்டி ஆர்டன் டால்ஃப் சிக்லரை யார்ல கவுண்டர் பண்ணி அவரை யார்ல தூக்கி போட்டுட்டு அதுக்கப்புறமாட்டி யார்லயே பிடிச்சி ஒரு வேற லெவல் ஆர்கேஓவை டால்ஃப் சிக்லருக்கு போட்டிருப்பாரு. யாருமே எதிர்பார்க்காத நேரத்தில் ராண்டி ஆர்டன் போட்ட இந்த ஆர்கேஓவுக்கு அந்த டைம்ல ஆடியன்ஸ் மத்தியில இருந்து அதிகமான வரவேற்பு ரியாக்ஷனும் கிடைச்சது. WWE இதுவரைக்கும் நடந்த ரெசல்மேனியாக்கள்லயே ரொம்ப மொஸ்டான ஒரு ரெசல்மேனியாவா பார்க்கப்படுறது ரெசல்மேனியா 27 தான். இந்த ரெசல்மேனியாவை பொறுத்தவரை அண்டர்டேக்கருக்கும் ட்ரிபிள் எச்சுக்கும் நடந்த அந்த ஒரு மேட்சும் சிஎம் பங்குக்கும் ராண்டி ஆர்டனுக்கும் நடந்த அந்த ஒரு மேட்சும் பாத்தீங்கன்னா நல்ல மேட்சா இருந்துச்சு. மீதி எந்த ஒரு மேட்சுமே இந்த ரெசல்மேனியா 27ல ஃபேன்ஸ் எதிர்பார்த்த அளவுக்கு அமையல. குறிப்பா ராண்டி ஆர்டனுக்கும் சிஎம் பங்குக்கும் நடந்த இந்த மேட்ச் ஃபேன்ஸ் மத்தியில இன்னைக்கு வரைக்கும் அதிகமா பேசப்படுது. அதுக்கு ஒரு முக்கியமான காரணமா இருந்தது இந்த மேட்ச்ல ராண்டி ஆர்டன் போட்ட ஒரு ஆர்கேஓ தான். இந்த மேட்சோட ஒரு ஸ்பாட்ல சிஎம் பங்க் டாப் ரோப்ல இருந்து ஜம்ப் பண்ணி ராண்டி ஆர்டன் மேல ஸ்பிரிங் போர்ட் க்ளோத்ஸ் லைனா போடுறதுக்கு ட்ரை பண்ணுவாரு. ராண்டி ஆர்டன் அதை அப்படியே யார்ல கவுண்டர் பண்ணி சிஎம் பங்குக்கு ஒரு ஆர்கேஓவா போட்டிருப்பாரு. 2006ல நடந்த அன்ஃபர்கிவன் அப்படிங்கிற பேப்பர் வியூல ராண்டி ஆர்டனும் கார்லிட்டோவும் மோதிருப்பாங்க. இந்த மேட்ச் WWE நடந்ததுல ஒரு அண்டர் ரேட்டடான மேட்சா தான் இருந்துச்சு. அதுக்கு காரணம் என்னன்னா அன்னைக்கு நடந்த அந்த அன்ஃபர்கிவன் பேப்பர் வியூல ஜான்சனாவும் எட்ஜும் பாத்தீங்கன்னா ஒரு ஐகானிக்கான WWE சாம்பியன்ஷிப் லேடர் மேட்ச்ல ஃபேஸ் பண்ணாங்க. அது மட்டும் இல்லாம வின்ஸ் மெக்மேனோட டீமுக்கும் டிஎக்ஸுக்கும் பாத்தீங்கன்னா ஒரு ஹெல் இன் எ செல் மேட்சும் நடந்திருந்துச்சு. ராண்டி ஆர்டனுக்கும் கார்லிட்டோவுக்கும் நடந்த இந்த மேட்ச்ல கார்லிட்டோ டாப் ரோப்ல இருந்து ராண்டி ஆர்டன் மேல ஒரு ஸ்பிரிங் போர்ட் மெனிவரை வந்து போடுறதுக்கு ட்ரை பண்ணுவாரு. அத ராண்டி ஆர்டன் கரெக்டா யார்ல கவுண்டர் பண்ணி கார்லிட்டோக்கு ரொம்பவும் டெவஸ்டேட்டிங்கான ஒரு பயங்கரமான ஆர்கேஓவை எக்ஸிக்யூட் பண்ணிருப்பாரு. என்னதான் ராண்டி ஆர்டன் யாருமே எதிர்பார்க்காத நேரத்தில் அவரோட கரியர்ல நிறைய ரெஸ்லர்ஸ்க்கு ஆர்கேஓவை போட்டிருந்தாலும் உடம்பு ஃபுல்லா தீப்பத்திட்டு இருக்கிற ஒருத்தருக்கு ராண்டி ஆர்டன் ஆர்கேஓ போட்டது கிடையாது. அந்த ஆசை ராண்டி ஆர்டனுக்கு எப்ப நிறைவேறிச்சு அப்படின்னா 2020ல நிறைவேறிச்சு. 2020ஓட டிஎல்சி பேப்பர் வியூல ஃபயர்ஃப்ளை இன்ஃபர்னோ மேட்ச் வந்து ராண்டி ஆர்டனுக்கும் ஃபீண்ட் பிரேவேட்டுக்கும் நடந்துச்சு. ஸோ இந்த மேட்சோட ஸ்டிப்புலேஷனே ஆப்பனண்ட வந்து தீ கொளுத்தணும். இந்த மேட்ச்ல யாருமே எதிர்பார்க்காத ரொம்பவும் ஷாக்கிங்கான நிறைய விஷயங்கள் நடந்துச்சு. இந்த மேட்சோட ஒரு ஸ்பாட்ல ஃபீண்ட் பிரேவேட்டோட உடம்பு ஃபுல்லா பாத்தீங்கன்னா தீயறிஞ்சு இருக்கும். அவரு உடம்புல எரியிற நெருப்போட ஸ்டேஜுக்குள்ள என்டர் ஆயிருப்பாரு. அந்த டைம்ல ராண்டி ஆர்டன் ரொம்பவே பயங்கரமான ஒரு ஆர்கேஓவை ஃபீண்ட் பிரேவேட்டுக்கு போட்டிருப்பாரு. அது மட்டும் இல்லாம இந்த மேட்சோட எண்ட்ல ராண்டி ஆர்டன் ஃபீண்ட் பிரேவேட்டோட உடம்பு ஃபுல்லா பாத்தீங்கன்னா பெட்ரோல் ஊத்தி தீய வச்சு கொளுத்தவும் செஞ்சிருப்பாரு. யூடியூப்ல போய் ராண்டி ஆர்டன் ஆர்கேஓ அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணும் அப்படின்னாலே ராண்டி ஆர்டன் ஈவன் போனுக்கு போட்ட இந்த ஒரு ஆர்கேஓவை பார்க்க முடியும். 2010ல தான் ராண்டி ஆர்டன் ஈவன் போனுக்கு இந்த ஆர்கேஓவை போட்டாரு. இந்த ஆர்கேஓ WWE ரொம்பவும் ஃபேமஸான ஒரு ஆர்கேஓவா இருந்துட்டு இருக்கு. இந்த மேட்ச்ல ஈவன் போன் ராண்டி ஆர்டனுக்கு அவரோட பினிஷரான ஏர்போனை போடுறதுக்கு ட்ரை பண்ணுவாரு. ராண்டி ஆர்டன் ஈவன் போனை யார்ல கவுண்டர் பண்ணி ஏர்போனை ரிஹர்ஸ் பண்ணி ஒரு ஆர்கேஓவாட்டு அந்த மேட்ச்ல எக்ஸிக்யூட் பண்ணிருப்பாரு. நம்ம சேனல்ல சூப்பர் பினிஷர்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அந்த வீடியோல ஒருத்தர் ப்ரோ ராண்டி ஆர்டன் செத்ராலின்ஸுக்கு ரெசல்மேனியா 31ல போட்ட ஆர்கேஓவை மறந்துட்டீங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ உண்மையிலே அதுவும் பாத்தீங்கன்னா சூப்பர் பினிஷர் தான். ரெசல்மேனியா 31ல ராண்டி ஆர்டன் செத்ராலின்ஸுக்கு போட்ட இந்த ஆர்கேஓ தான் WWE இதுவரைக்கும் போடப்பட்ட ஆர்கேஓ நம்பர் 1 இடத்தை பிடிச்சிருக்கு. இந்த மேட்ச்ல செத் ராலின்ஸ் ராண்டி ஆர்டனுக்கு அவரோட பினிஷரான கர்ப்ஷாம்பா போட வருவாரு. ராண்டி ஆர்டன் செத் ராலின்ஸ் அப்படியே தூக்கி ஏர்ல பறக்க விட்டு ஏர்ல வச்சு கேட்ச் பண்ணி வேற லெவல்ல ஒரு ஆர்கேஓவை ஹிட் பண்ணிருப்பாரு. இது பத்தி ஒரு இன்டர்வியூல செத் ராலின்ஸ் சொல்லும்போது என்ன சொல்லிருக்காரு அப்படின்னா அந்த ஆர்கேஓ போடுறதுக்கு முந்தின நாள் ராண்டி ஆர்டனும் செத் ராலின்ஸும் இதுக்கான பிராக்டிஸா பண்ணிருக்காங்க. அந்த டைம்ல எல்லாம் ஒர்க்கா கூட ராண்டி ஆர்டனால இந்த ஆர்கேஓவை செத் ராலின்ஸுக்கு வந்து கரெக்டா போட முடியலையாம். ஆனா இந்த மேட்ச்ல பாத்தீங்கன்னா ராண்டி ஆர்டன் இந்த ஆர்கேஓவை செத் ராலின்ஸுக்கு ரொம்பவே பக்காவா போட்டு முடிச்சிருக்காரு. இது தவிர ராண்டி ஆர்டன் எதிர்பார்க்காத நேரத்தில் எக்கச்சக்கமான ஆர்கேஓ வந்து போட்டிருக்காரு. அதுல உங்களுக்கு ஃபேவரட்டா இருக்கக்கூடிய ஆர்கேஓஸை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோவை மறக்காம ஒரு லைக் பண்ணி சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.